டுடே ரெசிபி ஹனி லைம் சிக்கன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து இது மாதிரி குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சால்ட்டு, பெப்பர், கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், குட்டி குட்டியாக கட் பண்ண கார்லிக் அண்ட் குட்டி குட்டியாக கட் பண்ண ஜிஞ்சர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் கார்லிக் எக்ஸ்ட்ராவே போட்டால் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்குமேன்னு போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கார்ன்ஃப்ளோர் ஆர் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்து நல்லா சால்ட்டு பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் 2 எக்கு எடுத்து அதையும் நல்லா உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். யாருக்கெல்லாம் குக்கிங் ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். தென் நம்ம சிக்கன் எடுத்து மாவில் டிப் பண்ணிவிட்டு தென் எக்கில் டிப் பண்ணிவிட்டு அகைன் திரும்ப மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம சூடான எண்ணெயில் இதை அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுக்கு வந்து நம்ம சாஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து சிரச்சா ஹாட் சாஸ்ன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அது கிடைக்கல அப்படிங்கிறப்போ சில்லி ஹாட் சாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. வந்து கொஞ்சம் அந்த ஹாட் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் சிரச்சா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. சில்லி ஹாட் சாஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் இந்த ப்ரௌன் ஷர்ட்டை நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. தென் ஒரு பேனில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டர் ஆட் பண்ணி பட்டர் மெல்ட் ஆகிட்டுருக்கப்பே சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தென் சிரச்சா சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் கொஞ்சமாக ஹனி. நான் இதுக்கு எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. தென் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருக்க சிக்கனை ஒவ்வொன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணணுமோ அவ்வளோ ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. லைக் நீங்கள் வந்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணாலோ இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் நீங்கள் ஹீட்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ஸோ நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதை அடி பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு வந்து இந்த கருகின ஸ்மெல் வரும். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். சடா, ஹனி லைம் சிக்கன் ரெடி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கிறிஸ்பியாக அந்த சிரச்சா சாஸ் யூஸ் பண்ணனால லைட்டாக ஸ்பைஸியாக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது ஃப்ளேவர். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.